என்னடா இது? இங்கிருந்து ஆள்காரந்து வந்த வண்டி இங்கே வந்துட்டு யானை வந்துச்சு. யானை மட்டும் வந்து ரிவர்ஸ் வந்தாங்க. ஃபைனலாக வந்து காட்டு மாடு பார்த்துருக்கோம். இந்த பாருங்க மச்சான், காட்டு மாடு பால் குடிக்குதுங்க. பால் ஊற்றி இதோ நிற்குது, இதோ நிற்குது. கேமரா கேப்சராதான்னு தெரியல. இதோ நிற்கிறாம பாருங்க ப்ரோ. யானை எங்கன்னா பார்த்தீங்களா? ஓ மை காட், இட்ஸ் அன்பிலீவபிள் இன் அதிரப்பள்ளி. மயிலே மயிலே பூவும் மயிலே இது காதல் தானா. சாணம்லாம் இந்த லைட் இருக்குது. நான் இல்லை நினச்சேன், இன்னும் இருக்குது. இப்போ தான் ஒரு அனிமலாக கீழே இறங்குது. இப்போ பைசன் இறங்கினா அடுத்து அவன் இறங்குவான்னு தெரியல. இறங்குறதுக்குள்ளே நம்ம இறங்கிடணும், இல்லை நம்ம இறக்கிடுவாங்க. ஸோ சதுரப்பள்ளி வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் ஃபால்ஸு. என்ன ஒன்று விஷயம்னா, நாங்கள் 4 மணிக்கு மூடணும்னு அவங்க சொல்கிறாங்க. செக் போஸ்ட் போய் பார்த்துட்டே வந்துவிட்டோம். அவங்க 4 மணிக்கு மூடணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே லோக்கல் பீப்புள்ஸ்லாம் 5 மணிக்கு மூடுன்னு சொல்கிறாங்க. சரி, கீழே போய் பார்த்துட்டு டைம் ஆகிடும். மேலே இருந்து ஒரு வியூ பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம கீழே போய் பார்த்தாச்சு. மேலே இந்த வியூவை பார்த்துன்னு சொல்லிட்டு தான் வந்துக்கிறீங்க. அதான் இப்போ தண்ணி கம்மியாயிடுச்சு. அவன் டென்னி வந்தான் பார்த்தியா, அந்த டைம்லாம் ஃபுல்லாக இருந்தது. அந்த ஃபால்ஸ் வரை ஃபுல்லாக வந்தது. மழை டைம் பண்ணாங்க. இதோட நான் இதுக்காக தான் ஃபுல்லாக வந்து அதுனா கீழே இப்படி போகுதுடா திட்டா. அதுனா ஃபால்ஸ் என்னன்னு கதையே புரிய மாதிரி திட்டம் உனக்கு. அது போகுது. அது அடிச்சு மழையில அடிச்சு இப்படி ஏறுது போல. டோருக்கு கல்லில் பட்டுது. தண்ணி கூட அப்படி வருது. அப்படின்னு ஒன்று வருது. அது என்னன்னு தெரியல. போன வாட்டி வரும்போது இந்த அளவு தாண்டா இருந்தது. நீங்க போனாட்டி கீரனே அவ்வளோ அப்பயா. நானும் என்ன ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே. புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? போட நாய விஷயம் மட்டும் வந்து ஒரே வண்டி இல்லையா? ஐயோ, வண்டி வர நிறுத்திக்கிறேன். எனக்கு கேட்பாங்களா? 1 minute 37 seconds later. ஐயோ, தூக்கிட்டு சத்தியமா தூக்கிட்டு முச்சித்ரானா இதனா. ஃபைனலாக வந்து அதிரப்பள்ளி ரீச் ஆகிட்டோம். அது அதிரப்பள்ளி. அது ஒரு நேம் போர்டு தான். நேம் போர்டை எடுத்துட்டுக்கிறாங்க போல. கிளியராக இருக்கு. இந்த இதான் அதிரப்பள்ளி. ஆனால் போகிறதுக்கு டைம் இல்லை. செக் போஸ்ட் 4 மணிக்கெலாம் தாண்டி அவங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால ஒரு 5 நிமிஷம் இருக்குது. 5 நிமிஷத்தில் போக முடியுமான்னு தெரியல. 2 கிலோமீட்டர் போகிற பிக்சர்ஸுக்கு பேசிட்டு வந்துட்டேன். நானும் சரி போவோம், ட்ரை பண்ணுவோம். இங்கே லோக்கல் ஷிப்ஸ்லாம் வந்து 5 மணி சொல்கிறாங்க. அவங்க 4 மணின்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம் என்ன நடக்கிறது. போகலாம் வா. இன்னும் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான். 6 கிலோமீட்டர். கண்டத்துக்கு கோச்சை பார்த்துட்டு போவோம். அதான் 5 மணி என்ட்ரி சொல்கிறாங்க. இவங்க சேர்ந்து கதை விடுறாங்க போல. இது ஃபால்ஸ் பேர் ஏதோ வருண்டா. இது ஃபால்ஸ் பேர் ஏதோ ஒரு ஃபால்ஸ் தான். இது செம்ம தண்ணி வந்துடுறா இதுல. காராளா வாட்டர் சொல்றது. இது வந்து இந்த வியூ பார்க்கறதுக்காகவே கட்டின பிரிட்ஜு. இது பிரிட்ஜ் ரீசெண்ட் டைம்ல கட்டினா ஒரு 2-3 years 1 year தெரியல. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. நிறைய தண்ணி வரும்போது எடுத்துருந்தா சூப்பராக இருக்கும். ஓகே, கிளம்புமா. சரி, ஓகே, சரிம்மா.
செக் போஸ்ட் கிட்டத்தட்ட ராசமே ஓட்டுறேன். இல்லை வால்பாறை 2 வண்டியா? 2 வண்டி. நம்பர் அந்த ரூமோட லொகேஷன் நம்பர் சொல்லுங்க. அது பின்னாடி சொன்னாங்க டைம் முடிஞ்சிருச்சு இல்ல கடத்தி விட மாட்டேன். நம்பர் சீக்கிரம் சொல்லுங்க. டிடி DY01 டிடி டிடி 2 சீக்கிரம் வாங்க. டைம் முடிஞ்சிருச்சு நீ கடத்தி விட மாட்டேன். அவ்வளோதான்டாப்பா முடிச்சுறா. அதிரப்பள்ளி உள்ள என்ட்ரி ஆகிடுச்சு. செக் போஸ்ட்லாம் தாண்டி அது எல்லாமே காட்டியிருப்போம் உங்களுக்கு. ஒரு சிறிய கேப் வரைக்கும் அங்கே நின்றுட்டு பேக் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:25 5 o'clock வரைக்கும் உள்ளே விடுவாங்களாம். லாஸ்ட் டைம் 5 o'clock வரைக்கும் எக்ஸ்கியூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விட மாட்டாங்களாம் சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு அவுட் வந்து 4:15 என்ட்ரானோம். 6:15 தான் அவுட்டு நமக்கு வெளில போனோம். ஸோ டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம். சம்திங் எலஃபண்ட் அதுமாரி ஏதாவது தட்டுப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு நான் விலாகில் காட்டுறேன். இல்லைனா எதுவுமே இல்லைனா சாதா ஒரு அதிரப்பள்ளி விலாகாக தான் இது சீரியஸாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதை மட்டும் காட்டி ஃபினிஷ் பண்ணிடுறேன். நாளைக்கு வந்து வால்பாறை வந்து நாளைக்கு என்ன பார்க்குறோமோ அதை நான் வால்பாறையில் விலாகாக போடுறேன். இது இப்போதைக்கு அதிரப்பள்ளி சீரிஸ் இது. கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா டீப் ஃபாரஸ்ட் இன்னமும் டீப் ஃபாரஸ்ட் இருக்குது. நாங்கள் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் யானை சாணத்தை காட்டி பயன்படுத்துது யானை. நம்ம பொறுமையாகவே போவோம். ஒரு 50-60 போனாலே நம்ம யானை பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு என்னன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லை யானை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஈவினிங் டைம் போனால் பார்க்கலான்ற மாரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால் நாங்களும் ஈவினிங் டைம் போகிறோம். எல்லா டேம்லேயும் இந்தமாரி ஏறி ஒரு விலாகை போட்டாரேன் நான். இங்கே தான் GM ஒரு டைம் ஷூட்டிங் எடுத்தார் நாங்கள் வரும்போது. இதோ பாருங்க ஏன்னா ஃப்ரெஷ்ஷான சாணம் போல் வாசனை வருது. சரி ஓகேங்க, நான் இன்னும் கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட் போய்ட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். வணக்கம் மக்கா, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம அதிரப்பள்ளி வந்தது செக் போஸ்ட்லாம் தாண்டி அதிரப்பள்ளியில் என்ட்ரி கொடுத்துட்டு இப்போ உள்ளே வந்துட்டுருக்கோம். உள்ளே வந்து கரெக்டாக வந்து ஒரு 10 கிலோமீட்டர்லாம் 5 கிலோமீட்டர் தெரியல. அங்கே வந்தோடனே ஒரு டீ கடை இருக்குது. சரி காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலையே, டீ மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தோம். இங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் இருந்ததா, அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்புறோம். ஒரு அண்ணன் வந்தார். வந்து ஒரு என்ட்ரி கொடுத்து தம்பி எப்படிப்பா போகிறீங்கன்னு கேட்டார். ஆனால் நாங்கள் இதுமாரி வால்பாறை போகிறோண்ணா அப்படின்னு. வால்பாறை போகிறீங்களா? சரிங்கப்பா, போகிற வழியில் கபாலி இருக்கான், அவனை பார்த்து போங்கப்பா அப்படின்னாரு. என்னென்ன சொல்கிறீங்க, இவ்வளோ கேஷ்லாம் சொல்கிறீங்க, கபாலி இருக்கானே. தம்பி அடிக்கடி நான் வந்து போறியாதே தான், அவன் அங்கங்கே தான் அப்போ நின்றுருப்பான், அதனால பார்த்து போங்க அப்படின்னாரு. நான் என்னண்ணே அவன் என்னமோ டேஞ்சர் தான்ப்பா, அவன் எங்களுக்கு பழகிடுச்சு, அவன் எப்படி இருப்பான், எந்த டைமில் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு, நீங்கள் ஊருக்கு புதுசுன்றதுனால பார்த்து போங்கப்பா அப்படின்னு சொன்னார். சரிண்ணே ஓகேண்ணே. இப்போ மழை எப்போண்ணா இப்போ தான் ஆரம்பிச்சுதான்னு கேட்டோம். மழை ஆமாப்பா கரெக்டாக வந்து இன்னைக்கு அந்தப்பா வந்துக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது, ஆனால் இவ்வளோ மழை வரல. உங்கள் நேரம் போல் மழையும் வருது, அவனும் நிற்கிறான், நீங்கள் போயிட்டு சேஃபாக போங்க அப்படின்ட்டு சொல்லி அனுப்புனார். சரி ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுதான் அவ்வளோ அவசரமாக கிளம்பி போயிட்டுருக்கோம். அவனை பார்த்தே ஆகும்னு சொல்லிட்டு பாருங்கள். யானை சாணம்லாம் இருக்குது, பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது போகிறதுக்கு. ஏன்னா ஒத்தையடி பாதை போல் யாருமே ஆப்போசிட்டில் வரமாட்றாங்க, நாங்கள் மட்டும்தான் இன்னும் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. பின்னாடி நம்ம டைசன் வந்துட்டுருக்கான், முன்னாடியே அவன் போயிட்டான். நான் தான் இப்போ தனியாக போயிட்டுருக்கேன். ஏன்னா அவனுக்கு வந்து பயம். பாருங்கள், இது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வண்டி மாதிரி இருக்குது. மக்களே, நம்ம அதிரப்பள்ளியின் அரசை நாங்கள் ஓரமாக தான் நின்றுட்டுருக்கானா, அதாவது மோட்டு மேலே நின்றுட்டுருக்கான். நீங்கள் போகிறதுக்குள்ளே எப்படி மேலே ஏறிடுவான், ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுங்க அப்படின்னு நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டோம். அவங்க அதை எல்லாமே நமக்கு சொன்னாங்க. அவங்க இப்போ தான் விரட்டி விட்டு போகிறாங்களா அவங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் தெரியல, கேட்டேன், அவங்க சொன்னாங்க. அப்படி நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. பாருங்கள் மக்களே, போகிறது ஃபுல்லாக அழகிய வாட்டர் ஃபால்ஸ். இந்த மழையில் இந்த அதிரப்பள்ளி ரோட்டில் ஒரு ஃபால்ஸை பார்த்துக்கிட்டு ரைட் பண்ணுறது உண்மையாலுமே சொல்லப்போனால் நமக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கு. இந்த இயர் எண்டு ட்ராவல் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு. நான் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், இந்த ட்ராவல் எல்லாமே அற்புதமாக நடந்திருக்கு மக்களே. பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளியில் மழையிலையும் ட்ராவல் பண்ணுறோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து எலஃபேண்ட்டை பார்க்க போகிறோன்ற ஒரு மகிழ்ச்சியிலே ட்ராவல் இவ்வளோ வேகமாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதிரப்பள்ளியின் அரசனுக்கு நம்ம கபாலி எல்லாருக்குமே தெரியும். கபாலியை பார்க்க தான் பல பேர் வந்து அதிரப்பள்ளிக்கு வராங்க. இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறத விட எலஃபேண்ட் குறுக்கில் வரும், நம்ம அதை பற்றி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வருவாங்க. அதில் நாங்களும் ஒரு ஆள் தான். ஏன்னா நாங்கள் 3
3 வருஷன்றதோட 3 வாட்டி கிட்டத்தட்ட அதிரப்பள்ளி வந்துட்டோம். ஒரு வாட்டி கூட நாங்கள் அதிரப்பள்ளி எலஃபென்ட் பார்க்கல. பார்த்தது எப்படின்னா மோட்டு கீழே தான், இந்த மாதிரி கீழே அடிவாரத்தில் தான் பார்த்துருக்கோம். இந்த செக் போஸ்ட் முன்னாடி வந்து ஒரு இடம் வரும், கரெக்டாக அந்த இடத்துல தான் ஒரு 7 யானையை பார்த்தோம். அது கூட நாங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்க்க விடல. ஏன்னா வந்து நாங்கள் நின்ன உடனே எங்கள் பின்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 7 வண்டி கிட்டே வண்டி அப்படி நின்றுச்சு. நாங்கள் வந்து கையை காட்டி பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஓரமாக நிற்கும் போதே நாங்கள் டவுட் ஆனோம், யானை தான் இருக்குது போல் அப்படின்ட்டு. சம்மந்தமே நம்ம நின்றுருந்தானுங்களா, என்னடா நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். கடைசியில் பார்த்தா யானை தான் அங்கே இருந்துக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யானை அசைச்சி ஃபுல்லாக வந்து செடியெல்லாம் உடச்சிட்டு இருக்குதா. நாங்கள் பார்த்தோன்னே எங்கள் பின்னாடி அந்த 7 வண்டி நிறுத்தி எங்கள் கொண்டு நின்று பார்க்க ஆரம்பிச்சாங்க. டிராஃபிக் ஆகிட்டோம். ஜஸ்ட் 1 செகண்டில் டிராஃபிக் ஆகிடுச்சு. அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து கத்திட்டே வராங்க. அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து எடுங்கன்னு சொல்லி கத்திட்டே வந்தாங்க. நாங்கள் எடுக்கவே இல்லை. கிட்ட வந்தவொடனே டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு வா. அவங்க ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தப்பாக பண்ணியிருக்கூடாதான், இருந்தாலும் யானையை பார்க்க தான் நம்ம அவ்வளோ தூரம் வந்து 400 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வரோம். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் மக்களே இந்த மரத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியே பெருசாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டீ குடிச்சிட்டு இருந்தோம்னு சொன்னல, நம்ம ஒரு அண்ணன் வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்களே, அதுக்கு முன்னாடி டீ கடையில் வந்து நிறைய லோக்கல் பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க, அந்த ஊர் மக்கள் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது மாரி நாங்கள் கேட்டோம், கபாலி ரொம்ப கோவக்காரனான்னு கேட்டதுக்கு, ஆமாப்பா ரொம்ப கோவக்காரன் அவன், ஆனால் குழந்தை போல தான் அவன், ஆனால் கோவம் எப்போ போடுவானே தெரியாது, நீங்கள் வேணால் நம்மளாம் போகிற வழியில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் அது போல் தாண்டி பாருங்கள், ரோட்டு வரமாக ஒரு மரம் உடஞ்சி கிடக்கும், பக்கத்துலேயே மரம் வெட்டி கிடக்கும், அதை மரத்தை பாருங்கள். 2 மரத்தையுமே அவன் தான் சாச்சா, ஒரு மரத்தை மட்டும் வெட்டி எடுத்துட்டாங்க, இன்னொரு மரம் மட்டும் அப்படியே இருக்குது, ஏன்னா அது ரோட்டு வரமாக கிடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அப்படியே விட்டுட்டாங்க, இது அவனோட அடையாளமாக இருக்குன்னு சொல்லி விட்டுட்டாங்க சொல்லி தான் அந்த மரத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்டோரியை பெருசாக சொன்னார். நான் உங்களுக்கு சின்னதாகவே முடிச்சிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஆளாக அவனை பார்த்தா படையே நடுங்குன்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா அவன் தந்தமும் அவனும் ரொம்ப ரக்கடான ஃபீலிங் தெரியும், அவன் உடம்பே ரக்கடான ஃபீலிங்காக இருக்கும். இப்போ அவனை பார்க்க தான் ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருக்கேன். ஏன்னா அவர் சொன்ன 30 கிலோமீட்டரில் அவன் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கான லக்கேஸ்ட்டு பர்சன் நாங்களாக தான் இருப்போம். ஏன்னா ஆனைக்குளம் பிளான் பண்ணோம், நாங்கள் போகிறதுக்கு மூணார் போனது யானை பார்க்க தான் ஆனைக்குளம் பிளான் பண்ணோம். கடைசியில் பார்த்தா ஆனைக்குளத்தில் ஒன்றுமே மாட்டல. சரிங்க அந்த ரைட்டர்கிட்ட கேட்போம், இவங்க நிறைய எதாவது பார்த்தாங்களான்னு சொல்லிட்டு. பக்கா அவங்ககிட்ட விசாரித்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நாங்கள் பார்க்கல ப்ரோ, நாங்கள் வரவையில் எதுவுமே பார்க்கல, நாங்கள் கரெக்டாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க செக் போஸ்ட்லேயே யானை இருக்குது பார்த்துப்போங்க அப்படின்னு தான் இன்ஃபார்ம் பண்ணி தான் அனுப்புனாங்க. அதை நம்பி தான் இவ்வளோ வேகமாக வந்தோம் நாங்கள். அதனால் நாங்கள் எதுவும் பார்க்கல ப்ரோ, நீங்கள் போகும்போது மேபி உங்களுக்கு கண்ணில் மாட்டலாம் அவன், ஸோ பார்த்து சேஃபாக போங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ இன்னமும் எங்களுக்கு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு ஏறினே இருக்குது. ஏன்னா எப்போ என்ன நடக்குன்னே தெரியல மக்கா. ஸோ ஆனைக்குளம் பிளானு எந்த அளவுக்கு ட்ராபேக் ஆச்சோ அந்த அளவுக்கு இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு சர்ப்ரைஸ் கொடுக்க போதுன்னு நினைக்கிறேன். ஓகே மக்கா, நம்ம அடுத்தடுத்த விலாகில் பார்ப்போம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்தமாதிரி இன்ட்ரெஸ்டிங் ட்ராவல் கண்டென்ட்டுக்கு. மக்களே உங்களுக்கெல்லாம் பயங்கர ட்விஸ்ட்டு காத்துன்னு இருக்குது. ஏன்னா அவர் சொல்லும் போது எனக்கு அந்தளவுக்கு தான் ட்விஸ்ட்டாக இருந்தது. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆப்போசிட் ஒரு ரைடர் போனாங்க, அவங்க நிறுத்தி கேட்கும்போது ப்ரோ எதோ ஏன்னா இருக்குது அவங்க சைட்லன்னு கேட்டதுக்கு எங்கள் சைடில் எதுவும் இல்லை ப்ரோ அப்படின்னாரு. எங்கன்னு கேட்கும்போது எங்கள் சைட்லேயும் எதுவும் இல்லை ப்ரோ அப்படின்னா. சரி ஓகேங்க ப்ரோ, 1 மணி போல் இங்கே கிட்டத்தட்ட இங்கே தான் எங்கேயோ 11 யானை கிட்டே நின்று டிராஃபிக் பண்ணிச்சாங்க, செக் போஸ்ட்டில் சொல்லி தான் அனுப்புனாங்க, மேபி அந்த யானை ரிட்டன் வரலாம் அப்படின்னு. ஸோ பார்த்து போங்க ப்ரோ அப்படின்னு எங்களுக்கு வந்து ஆதரவு சொல்லி அனுப்புகிறாரு. எங்களுக்கு இப்போ கேட்கும் போதெல்லாம் 11 யானையா, ஒரு யானை சமாளிக்க யுகமே 11 யானைலாம் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு. இதுக்கப்புறம் எப்படி வந்துருக்கு மக்களே இங்கே பாருங்களேன், இதை கர்ப்பாம்பூச்சை கவுத்து போட்ட மாரி கிடக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி நம்ம ஃபீல் ஆகுது, இந்த ராஜுபாய் மீம் ஒன்று வரும் பார்த்தீங்களா, யாரா அவன் எந்த வீட்டுக்காரன்டா இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கான், அந்த போல் எனக்கு ஃபீல் ஆகுது மக்களே. கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த மீம் ரியாக்ஷன் தான் வருது. இவங்க 2 பேரும் நிற்கிறத பார்த்தா இந்த GTA வாய்ச்சிட்டுலாம் நின்று ஓரம் நின்று பேசிகிட்டு இருப்பாங்களே, இதை கதை வாங்கி பேசிகிட்டு இருப்பாங்களே, கார் ஒரு பக்கம் எரியும், அவங்க நின்று பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அது போல் இருக்குது மக்கள். இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃபுல்லாக எனக்கு காமெடியாகவே தோணுது. இப்போ ஒருத்தர் வர்றாரு, அவரை கூட்டி கேட்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அவர்கிட்ட தான் எங்கள்கிட்ட கேட்டதுக்கு இவங்க பதிலே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. இவர்கிட்டாச்சும் கேட்போம். இது அப்படியே பார்க்கும்போது YCT ஃபீல் தான் வருது எனக்கு. உங்களுக்கு என்ன ஃபீல் வருது சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கள்ளி மட்டும் ஊற்றுறாதீங்க. டீ அண்ணா இல்லை கேள் லோடி எத்தனை வண்டியா? இவ்வளோட சாங்கி இருக்குமா?
வந்து ஆள் பறந்து வந்த வண்டி தான். இங்கே வந்தப்போ யானை வந்துச்சு. யானை மட்டும் வந்து ரிவர்ஸ் வந்தாங்க. இப்போ நடந்ததா? நேற்று நடந்ததாண்டா. அங்க இருந்து இல்லடா, இங்க இருந்து ரிவர்ஸ் எடுத்து யானை அந்த சொல்லிட்டு ரிவர்ஸ்ல வந்தோம். சைடு இறக்கிடுச்சு. டிரைவர் எங்கிருந்து கூட்டமாக கும்மி அடிச்சிருக்காங்க போலங்க தான். பவர் பைப் லைன் மாரி இருக்குமா, அதை தாண்டிடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் லேட் ஆக்கிட்டிங்கன்னா கபாலி இறங்கிடுவான். கபாலி மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு அவங்க கொசுக்கடி வந்து கடிக்க ஆரம்பிச்சுன்னா கீழே இறங்கி உங்களை சம்பவம் பண்ணுறோம். கொஞ்சம் போயிடுங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபாரஸ்டர்ஸ் கூட வரமாட்டாங்க. நடுக்கட்டில் நீங்கள் தான் தவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை அவங்க சொல்லும் போது நான் ரெக்கார்டை ஆன் பண்ணாமல் விட்டுக்கிறேன். அவங்க சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு நான் அதாவது ரெக்கார்டு ஆனில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த வேன் வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன். அவங்க பேசும்போது ரெக்கார்டு ஆனில் இருக்கேன்னு நினச்சி விட்டுருக்கேன். கரெக்டில் ஸ்டோரேஜ் இல்லைன்னு ஆஃப் ஆகிட்டுருக்கு. சரி, சூப்பராக சொன்னாங்கங்க அவங்க. அது நான் என்னமோ போய் சொல்கிறேன்னு நினைப்பீங்க நீங்கள். அவங்க சூப்பராக சொன்னாங்க. எல்லோரும் கபாலி மேலே இருக்கான்றாங்க. இது வந்து பெரிய மோடா இது. இதில் ஏறி அண்ணாண்டு இறங்க முடியாதான். இதில் ஏறி திருப்பி கீழே தான் வர முடியுமா. சும்மா மோட்டில் மேலே நின்று சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்துடுவானா. கொசு கடிக்க ஆரம்பிச்சதுன்னா கீழே இறங்குவானா, இல்லை மேலே தான் இருக்கிற மாரி இருப்பானா. ஆனால் எப்படி இருந்தாலும் கீழே இறங்கி வருவானா. அது பை லக், நம்ம லக்காக இருந்து இறங்கி வந்துடக்கூடாது. வந்தாலும் சந்தோஷம்தான், வரனாலும் சந்தோஷம்தான். இங்கே பாருங்கள் மிஸ்ட்டை சும்மா தெரிக்க விடுது. பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு, கீழே ஃபுல்லாக மிஸ்ட்டு. மேலே ஏறும்னு நினைக்கிறேன் மிஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் மிஸ்ட்டு. இங்கெல்லாம் மழை இருக்குங்க. இங்கெல்லாம் மிஸ்டெல்லாம் கவர் ஆகிக்குது ஃபுல்லாக. எப்போயே போகிறதுனா போயிட்டுருக்கலாம் மேலே. நம்ம கபாலிக்காக தான் வெயிட்டிங். சொல்லியிருக்காங்க மேலே இருக்கான்னு. அவங்க சொல்லும் போது நம்ம வேகமாக போய் இதை கிராஸ் பண்ணுறது ஒரு அநாகரிகமான செயல். ஏன்னா வந்துட்டு ஒரு வாட்டி அவனை பார்த்துட்டுனா போதும். அப்படி ஆமாம் மின்னல்ன்ற மாதிரி வந்து போனால் சரி. பாருங்க மிஸ்டெல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் மழை இருக்குது தெரிஞ்சுங்களா. அதேமாரி தான் 2 சைடுமே மழை இருக்குது. 2 சைடுமே மிஸ்ட்டு ஃபுல்லாக கார அடிச்சு. இது பாருங்கள், ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு மிஸ்ட்டு. இதை பாரு மிஸ்ட்டு வருது பாருங்கள். ஸ்டோரேஜ் தான் இல்லை. அதுக்குள்ளே கபாலி வந்துட்டானா ஸ்டோரேஜ் கரெக்டாக இருக்கும்போது கபாலி வந்துட்டானா கரெக்டாகிடும். சரி, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் vlog பண்ணுறேன், ஓகேங்களா. சொன்னல மிஸ்ட்டு அரைவ் ஆக போகுதுன்னு சொல்லி. இதை பாருங்க மிஸ்ட்டு ஃபுல்லாக வந்துருச்சு, கவர் ஆக போகுது. ஹில்ஸே மொத்த ஹில்ஸே கவர் ஆக போகுது. பாருங்க, அதிரப்பள்ளி மிஸ்ட்டில் போகிறது நான் அதாவது மொதல் வீடியோவை நான் தான் இப்போ தான் பார்க்குறேன். நிறைய வீடியோ இருக்கான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபஸ்ட் டைம்ன்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய பேர் போயிருப்பாங்க, ஃபஸ்ட் டைம் சொல்ல முடியாது கைஸ். நான் பார்க்கல இது வரைக்கும் மிஸ்ட்டில் போய். அப்படி சொல்ல வரேன். ஏன்னா அதிரப்பள்ளி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எனஃபண்ட் இருக்கும், அப்புறம் மழை இருக்கும், அதுக்கப்புறம் அதில் ஃபுல்லாக ரைட் பண்ணுவாங்க. இப்போ ஃபுல்லாக நம்மளை மிஸ்ட்டு கவர் பண்ண போகுது. பிகாஸ் ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஈவினிங் டைமில் போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆகுது ஈவினிங்கு. அந்த டைமில் மிஸ்ட்டு ஃபுல்லாக ஏறுது மேலே. பாருங்க, இதுதான் சொன்னாங்க பைப் லைனு. இந்த பைப் லைனில் தான் மேலே ஏறி இருக்கானா. இந்த அதாவது பைப் லைன் வழியாக ஏறல, இங்கே தான் இங்கே ஏறி இருக்கான். இதை தான் கிராஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. வருங்க ஃபுல்லாக வரும் மிஸ்ட்டு தான். இங்கே தான் மேலே ஏறி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எப்போ கீழே இறங்குவான்னு தெரியாது. கொசு கடிக்க ஆரம்பிச்சதுன்னா இறங்கிடுவான். அதுக்குள்ளே நீங்கள் இறங்கிடுங்க, இல்லை உங்களை இறக்கிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ வந்தோம், பெருமையாக தான் வந்தோம். இப்போ வரைக்கும் அவன் இறங்கலை, எந்த இடத்துல இருக்கான்னு தெரியல. பார்ப்போம். அவன் தான் நான் vlog பண்ணுறேன். இது மிஸ்டேக் அமைதியாக தான் ஆன் பண்ணேன். ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால தான். இந்த மாரி டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இங்கே பாருங்க, எங்கே யானை நிற்கும்னு கூட தெரியாத அளவுக்கு ஓட்டிகிட்ருக்கேன் நான். நம்ம ஃபோக்கஸ் கபாலி. வேறு யாரும் ஒக்காளி வந்துட்டாங்கன்னா வேலையே முடிஞ்சு போல. இங்கே பாருங்க, எனக்கு யானை வரக்கூடாது தான் பயம். எனக்கு காட்டுள்ள போகிறதுல எனக்கு பயம் கிடையாது. யானை வரக்கூடாது தான் பயம்.
ஐயோ பரவாயில்லடாப்பா முருகா. எண்ட் ஆஃப் த ட்ரிப்பு சூப்பராக குத்துறப்பா எனக்கு. நியர் எண்ட் ஆஃப் த ட்ரிப். ஓ மை காட், இட்ஸ் அன்பிலீவபிள் இன் அதிரப்பள்ளி. அதுவும் நமக்கு நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் தாங்க. இதில் அவன் எங்கே நிற்பான் அது கூட தெரியல நமக்கு. கபாலி எங்கே நிற்பான், எங்கே என்ட்ரி கொடுப்பான் எதுவுமே தெரியல. அதனால தான் பொறியமாக போயிட்டுருக்காங்க. திடீர்னு நின்ட்டானா சர்க்குன்னு பிரேக் அடிச்சிடணும். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆள் இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் வரமாட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான். ஏன்னா அதை பைப் லைன் தான் சொன்னாங்க, தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் வரமாட்டான். அவர் ஸ்டீக்கரில் சொன்ன ஒரு 30 கிலோமீட்டரும் அதேமாரி அதுக்கேற்ற மாரி வந்தாச்சு. ஐ திங்க் இதுக்கப்புறம் அவனோட என்ட்ரி இருக்காது. ஸோ ஜாலியாக பயணிக்கலாம். 6 மணிக்கு மேலே இறங்குவான் அவன். இறங்க மாட்டான். டைம் வந்து 6 ஆக போகுது. அதை அங்கேயே தாண்டியாச்சு நம்ம. இதுக்கப்புறம் இறங்குவானான்னு கூட தெரியல, பார்ப்போம். அந்த ட்ரக்கு ஒன்று கவுந்து இருந்துச்சுல்ல, அது சொல்ல மறந்துட்டு பாருங்கள். அது யானை வந்து வந்ததுனால, அது நேற்று நடந்தது போல். யானை வந்ததுனால அவர் ரிவர்ஸ் எடுத்துருக்கார் போல். ரிவர்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகிட்டுக்குது, ஃபாஸ்ட்டாக வந்தது போல் யானை. டப்புன்னு வண்டியை போட்டுக்கிறாரு, சைடில் இறக்கிட்டுக்கிறாரு. ஃபுல்லாக லோடோடு நிற்கிது வண்டி. சே, லோடெல்லாம் கீழே பத்திரமா தான் இருக்குது. லோடு என்ன லோடுன்னு தெரியல. ஆனால் டிரைவருக்கு எதாவது ஆகலையா? சேஃப் தானா டிரைவரு? அது வரைக்கும் சந்தோஷம். மிஷினை திருப்பி கூட ரீக்ரியேட் பண்ணிக்கலாம், மனுஷனை ரீக்ரியேட் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா எந்திரனா இது. இது என்ன பண்ணினா நம்ம கண்ணுக்கு தெரியுமான்னு கூட தெரியாதுங்க. யானை எங்கன்னா குறுக்கில் வந்தா வேகமாக போகவும் மனசு வர மாட்டேங்குது, பொறுமா போகவும் மனசு வர மாட்டேங்குது. அது ஒன்றே வருது, எடுக்க மாட்டேங்குது. ஜாலியாக போகிறேன். அது சரியான வியூ பாயிண்ட்டுங்க இது. மயிலே மயிலே பூவின் மயிலே இது காதல் தானா. மயில் பார்த்து பார்த்தா அது சரியான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இது. அவ்வளோ கிளியராக இருக்கும் அந்த தண்ணி இருக்கிறது. ஃபைனலாக வந்து காட்டு மாடு பார்த்துருக்கோம். பாருங்க மச்சான், காட்டு மாடு ஏதோ ஒன்று இருக்குது. வருதா? வராதுடா. பால் குடிக்குதுங்க அது. பால் ஊட்டி இதோ நிற்குது. கேமரா கேப்சராதான்னு தெரியல. இதோ நிற்காம இருக்கு ப்ரோ. யானை எங்கன்னா பார்த்தீங்களா? இல்லையா? அதான் எப்படா இந்த என்னது இது? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:17. இன்னும் அதிரப்பள்ளி ரோட்டை தான் நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இது எனக்கு ரொம்ப செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அவ்வளோதான், யானையோட இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஹைப் ஒன்றும் கிடையாதுங்க. அதனால தான் நம்ம ஜாலியாக இது பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்தாலும் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியாது. இதுக்குள்ளே சாணம்லாம் இந்த லைட் இருக்குது. நான் இல்லை நினச்சேன், இன்னும் இருக்குது. இப்போ தான் ஒரு அனிமலாக கீழே இறங்குது. இப்போ பைசன் இறங்கினா அடுத்து அவன் இறங்குவான்னு தெரியல. இறங்குறதுக்குள்ளே நம்ம இறங்கிடணும், இல்லை நம்மளை இறக்கிடுவாங்க. நைட் டைம் கொஞ்சம் லைட்டாக பாதிக்கான ஒரு விஷயம் தான். நைட் டைமில் ஹெல்ப்பு கூட யாரையும் கூப்பிட முடியாது. ஆனால் இப்போ நிறைய வண்டி ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கு, ஒரு வண்டியாக வந்துட்டுருக்கு. அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. அவன் எங்கே நின்னாலும் நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஏன்னா ஆப்போசிட்டில் வர வண்டி இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, பார்த்துப்போங்க அப்படின்ற மாரி. யாரும் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. அதனால் நமக்கு அந்த ஒரு ஃபியர் இல்லாதனால கொஞ்சம் நம்பிக்கையாக போயிட்டுருக்கேன் நான். ஆனால் ஏன் எனக்கு ஒரு சொட்டு பயம் கூட இல்லை. அவனை பார்த்தா பயம் வந்துடுமோ அப்படின்ற மாரி இது எனக்கு வந்துட்டோம். அது ஒரு தெரியுது பாருங்க, பவர் ஹவுஸ்.
சே இவ்வளோ டீப் ஃபாரஸ்ட் வந்தும் அவனை பார்க்க முடியலையே, யானையை எதுவும் பார்க்க முடியலையே. சக் 2-3 நாள் சூப்பராக அமைஞ்சித்து. கவியில் சூப்பராக அமைஞ்சித்து. வேறு எங்கே யானை பார்த்தோம்? அதான் கவி மட்டும் தான் பார்த்தேன் நினைக்கிறேன். இங்கே மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக முடிஞ்சு. நானும் சரி நைட் டைமில் வந்தால் பார்க்கலான்ற ஒரு பிளானில் வந்தேன். நைட் டைமும் வேலைக்கு ஆகாது போல். அதுக்குன்னு ஒரு நேரங்கள் இருக்குது, அது தெரியல. அது இல்லாமல் இந்த லைனில் நைட் டைமில் கரெக்டாக ஒரு பஸ் ஒன்று போகுது. அந்த பஸ்ஸில் ஏறினோன்னா நைட்டை சூப்பராக ஜேர்னி பண்ணலாம். இதில் அதுவும் ட்ரை பண்ணுவோம். அதோ தெரிஞ்சு போய் வாய்ப்பாறை செக் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பாறை தெரிஞ்சு போய் வா ஒரு செக் போஸ்ட் பண்ணிட்டாங்க. செக் போஸ்ட்டு என்ன கேள்வி கேட்க போகிறாங்க சொல்ல நம்மள. இப்படி காட்டுமா? சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.